ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். இன்றைக்கி 250 கிராம்ஸில் ப்ரௌனி எப்படி கிரிங்கிள் டாப்பில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் 75 கிராம்ஸ், பட்டர் 35 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து நான் 1 எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஒயிட் சுகர் 37 கிராம், ப்ரௌன் சுகர் 37 கிராம் எடுத்துக்கலாம். மிக்ஸரை நல்லா பொடிச்சு தான் சேர்க்கணும். இதை விக்ஸை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டரை வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பீட் ஆச்சுன்னா ப்ரௌனி வந்து நல்லா ஹார்டாகிடும். ஸோ இந்த கம்மியான குவான்டிட்டிக்கு இந்த விக்ஸ்க்கே போதுமானது. சர்க்கரை நல்லா டிசர்வ் ஆகிற வரைக்கும் கரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆன அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும். அதில் தான் நமக்கு கிரிங்கிள் டாப் வரும். சப்போஸ் நீங்கள் சுகர் கரையாமல் அடுத்த ஸ்டெப்பு போனால் உங்களுக்கு கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகாது. ப்ரௌனி கொஞ்சம் ஹார்டாகும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மைதா 50 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் 10 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. சளிச்சு தான் எடுக்கணும். சலிக்காமல் எடுத்தால் கட்டிகள் விழ வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஷைனியாக வந்தாலே கிரிங்கிள் டாப் வந்துடும். இப்போ ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் சாக்லேட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஓவனில் 20லேருந்து 25 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கிரிங்கிள் டாப்போட பர்ஃபெக்டாக வந்துடும். எனக்கு வந்து 327 கிராம்ஸ் வந்திருக்கு. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.